வணக்கம் நண்பர்களே. ஏறக்குறைய 2013லேருந்து ஏறக்குறைய 7 வருஷமா இதுபோல் காப்பி ஸ்ட்ரைக் வந்து ஒரு 1500 பாடல்களுக்கு மேலே என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கு. அது அப்பப்போ வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு மாற்றி வாசித்து போட்டாலும் திரும்ப இதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. என்னுடைய சேனல் பழைய சேனலுங்கிறதுனால ரொம்ப காலமாகவே இந்த காப்பிரைட் கிளைம் பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக அவங்க கூட போராடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ வேறொரு வழி நான் பின்பற்றலான் இருக்கிறேன். நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிற இந்த துறை வந்து கொஞ்சம் சிக்கல் மிகுந்த துறை இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதாவது இந்த காப்பிரைட்டு பிரச்சனையினால் நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நோட்ஸு அதை வாசித்து காமிக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த மேலே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு 10 பாடலுக்கு உண்டான நோட்ஸ் அடங்கி ஒரு புத்தக வடிவில் வெளியிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது வந்து விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன, இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டு தயாரித்து அதை நான் வெளியிடலை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு 10 பாடல் எது எது விருப்பமான பாடலோ அந்த பாடலை செலக்ட் பண்ணி அனுப்புங்க. 1 வீக் வந்து எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு அனுப்பி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வேறு இதுதான் எனக்கு இறுதியாக கிடைச்ச ஒரு வழி. மற்ற நிறைய சேனல்களில் பார்க்குற அது மாதிரி நோட்ஸ் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க என்னுடைய சேனலில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலான்ட்டு நான் இதன் மூலம் சொல்லிக்கிறேன். அதாவது நொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாடலுடைய ஒரிஜினல் ஸ்கேலை தான் கொடுக்க முடியும். இப்போ எஃப் ஷார்ப் ஸ்கேலில் இருந்ததுன்னு வைங்க, அந்த எஃப் ஷார்ப் ஸ்கேலில் எடுத்து நொட்டேஷன் வந்து வெஸ்டர்ன் நோட்ஸ் வந்து எஃப் ஷார்ப்பில் வரும். அந்த எஃப் ஷார்ப் சாவாக வச்சு வரும்போது அந்த கர்நாடிக் நோட்ஸும் அந்த எஃப் ஷார்ப் வந்து சா, அதே போல் ஜி வந்து ரீ அப்படிங்கிற அந்த கணக்கில் நொட்டேஷன் வரும். அதை நீங்கள் வந்து எந்த ஸ்கேலில் வேணாலும் அவங்க தகுந்த மாதிரி மாற்றி வாசிச்சுக்கலாம். அந்த மாதிரி நொட்டேஷன் ரெடி பண்ணி நான் கொடுக்கலான் இருக்கிறேன். இது விருப்பப்பட்டவங்க அந்த உங்களுடைய லிஸ்ட்டை 10 பாடல்கள் எது எது வேணும் அப்படிங்கிறத மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த 10 பாடல்கள் அடங்கிய அந்த தொகுப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் மற்றும் அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட்டு இதுகளுக்கெல்லாம் வந்து உண்டான செலவுகளுக்கு மேலே எவ்வளோ அது உங்களால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறத எனக்கு அதில் அதையும் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.